சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல என்ற ரஜினிகாந்த் பட வசனம் போல பிரியாணி என்ற சொல்லை கேட்டவுடனேயே நாவில் எச்சில் ஊறவும் வயிற்றில் பசி எடுக்கவும் தொடங்கி விடுகிற அளவுக்கு அசைவ உணவு பிரியர்களின் விருப்ப உணவாக இருப்பது பிரியாணி. பிரியாணி சாப்பிடுதல் என்பது ருசியோடும் பசியோடும் தொடர்புடையது மட்டுமல்ல, அது ஒரு வகை மகிழ்ச்சிகரமான உணர்வு. இந்தியாவில் பிரியாணி அளவுக்கு பிரபலமான அதிகம் பேசப்படும் மற்றொரு உணவுப் பொருள் கிடையாது. முன்பெல்லாம் நகரங்களில் குறிப்பிட்ட கடைகளில் மட்டுமே பிரியாணி கிடைக்கும் என்றிருந்த நிலை மாறி தற்போது திரும்பிய திசைகளிலெல்லாம் பிரியாணி கிடைக்கும் எனும் அளவுக்கு பிரியாணி மீதான மக்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வகை உணவு பிரபலமாக இருக்கும். ஆனால் இந்தியா முழுவதும் எல்லா காலத்திலும் கொண்டாடப்படுகிற ஒரு உணவு இருக்கிறது என்றால் அது பிரியாணி மட்டும்தான். சென்னையின் சில பகுதிகளில் பின்னிரவு 2 மணிக்கு கூட சுட சுட கிடைக்கும் அளவுக்கு மக்களின் விருப்பத்திற்குரிய அசைவ உணவாக பிரியாணி மாறியுள்ளது. பிரியாணியை உண்பது மட்டுமல்ல, பிரியாணி குறித்து பேசுவதும் அதன் வரலாற்றை, வகைகளை, சிறப்பை அறிந்து கொள்வது கூட சுவாரஸ்யமானதுதான். பிரியாணின்னு சொன்னானே வாயில சலைவா ஊற ஆரம்பிச்சிடும். மட்டன் பிரியாணி தான். லெக் பீஸ் இல்லாம பிரியாணி சாப்பிட மாட்டோம். டேஸ்ட் இது அடிக்கிறதுக்கு உலகத்துல எந்த ஐட்டமும் கிடையாது. விருந்து என்றாலே அதில் இறைச்சி பிரியாணி இடம்பெற வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாகிவிட்டது. எத்தனை முறை ருசித்தாலும் பிரியாணி மீதான ஆர்வம் உணவு பிரியர்களுக்கு குறைவதே கிடையாது. பிரியாணியை பற்றி ஆராய தொடங்கினால் அது சங்ககால தமிழகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் இருந்தே பிரியாணியின் தொடர்ச்சி இருப்பதாக கூறப்படுகிறது. வெள்ளாட்டி இறைச்சி கொண்டு செய்யப்பட்ட அந்த உணவை சங்ககால தமிழர்கள் ஊன் சோறு என்று அழைத்துள்ளனர். அரிசி, மஞ்சள், நெய், மிளகு, புன்னை இலை ஆகியவற்றோடு இறைச்சியை சேர்த்து ஊன் சோறு சமைத்து உண்டுள்ளனர். சங்க காலத்தில் மன்னர்களில் தொடங்கி சாமானிய மக்கள் வரை அனைவரின் விருப்பத்திற்குரிய உணவாகவும் ஊன் சோறு இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக 10 பாட்டு தொகுப்பில் உள்ள மதுரை காஞ்சியின் வரிகளில் ஊன் சோறு பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. வறுத்த அல்லது வறுத்த உணவு என்று பொருள் தரும் பிர்யா என்ற பாரசீக சொல்லில் இருந்துதான் பிரியாணி என்ற பொருள் தோன்றியுள்ளது. இருந்தாலும் பிரியாணி கண்டறியப்பட்ட பகுதி தற்போதைய ஈரான் நாடான பாரசீகமா அல்லது அரேபியாவா என்ற வாதம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பிரியாணியை கண்டுபிடித்தது பாரசீக போர் வீரர்கள்தான் என்பதே பெரும்பாலான ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. போர்க்களங்களில் உணவு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் அரிசி மற்றும் மசாலாவை அவர்கள் எடுத்துச் செல்வர். போரின் இடையே உணவுக்காக விலங்குகளை வேட்டையாடும் வீரர்கள் அவற்றின் இறைச்சியை அரிசி மற்றும் மசாலாவோடு கலந்து வேக வைத்து பிரியாணியை சமைக்க தொடங்கியுள்ளனர். இறைச்சி கலந்த உணவு என்பதால் சுவை மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் சக்தி ஆகியவற்றின் காரணமாக போர்க்களங்களில் பிரியாணி சமைத்து உண்பது தொடர்கதையானது. இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சி நடைபெற்ற போது போர் வீரர்களை சந்திக்க சென்ற பேரரசர் ஷாஜகானின் மனைவி மும்தாஜ் வீரர்கள் சோர்வுற்று இருப்பதை கண்டுள்ளார். அப்போது அரண்மனை சமையலர்களை கொண்டு போர் வீரர்களுக்கு பிரியாணி சமைத்து விநியோகிக்கவும் வீரர்களுக்கு பிரியாணி சமைக்கும் முறையை கற்பிக்கவும் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. பிரியாணியில் ஈர்க்கப்பட்ட போர் வீரர்களின் வழியாக பிரியாணி உண்ணும் வழக்கம் நாடு முழுவதும் பரவத் தொடங்கியதாகவும் தகவல்கள் உள்ளன. இதே போல ஐதராபாத் சமஸ்தானத்தில் பிரியாணியை பிரபலமாக்கியது நிஜாம்களின் ஆட்சி காலம். கேரள மாநிலத்தின் கோழிக்கோடு பகுதிக்கு அரேபிய வணிகர்கள் பிரியாணியையும் கொண்டு வந்து சேர்த்தனர். இப்படியாக இந்தியாவுக்குள் நுழைந்து மெல்ல மெல்ல இந்திய உணவாகவே மாறிப்போனதுதான் பிரியாணியின் தனிச்சிறப்பாகும். முதலில் அரிசி, இறைச்சி மற்றும் மசாலாவை மட்டும் கொண்டு தயாரிக்கப்பட்ட பிரியாணியில் வாசனை பொருட்களை சேர்க்க தொடங்கிய போது இஸ்லாமியர்களின் விருப்பத்திற்கு உரிய உணவாக அது மாறிப்போனது. அதனாலேயே இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த பகுதிகளில் எல்லாம் பிரியாணியின் மனம் கமகமக்க தொடங்கியது. முதலில் வசதி படைத்தோரின் அரண்மனை வாசிகளின் உணவாக இருந்த பிரியாணி இந்தியாவுக்குள் வந்த பிறகுதான் சாமானிய மக்களின் உணவாக மாறியது. பாரசீகத்தில் இருந்து மத்திய ஆசியா, அங்கிருந்து இந்தியா என நீள்கிறது பிரியாணியின் பயணம். அரேபிய வணிகர்கள் மூலம் கேரளாவுக்கும் தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தில் இருந்து குஜராத் மற்றும் மராட்டியத்திற்கு முதலில் வந்து சேர்ந்த பிரியாணி விரைவாகவே இந்தியா முழுவதும் பந்தி விரித்து கமகமக்க தொடங்கியது.
பிற நாடுகளின் வழியாக இந்தியா வந்து சேர்ந்த உணவு என்றாலும் இந்தியாவில் சமைக்கப்படும் பிரியாணி முறை இந்தியாவில் உருவானதே ஆகும். இந்தியாவின் மசாலாக்கள் பிரியாணியின் சுவையை கூட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பொதுவாக இறைச்சி, பாசுமதி அல்லது சீரகச்சம்பா அரிசி, மசாலா, வாசனை பொருட்கள் உள்ளிட்டவை கொண்டு பிரியாணி தயாரிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு வகையான பிரியாணிக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கிறது. பல வகைகளை கடந்து பல முறைகளிலும் பிரியாணி தயாரிக்கப்படுகிறது. பழங்கால சமையல் முறையை பயன்படுத்தி மூங்கில் பிரியாணி தயாரிக்கப்படுகிறது. பிரியாணிக்கு தேவையான பொருட்களை மூங்கிலுக்குள் பொதிந்து நீராவியில் வைத்துவிட்டு மூங்கில் சூட்டில் வேக வைத்து தயாரிப்பதே மூங்கில் பிரியாணி என அழைக்கப்படுகிறது. இது போலவே வாழை இலை பிரியாணியும் தயாரிக்கப்படுகிறது. வாழை இலையை பயன்படுத்தி தம் போட்டு பிரியாணி தயாரிக்கப்படுவதால் இது வாழை இலை தம் பிரியாணி என அழைக்கப்படுகிறது. சிக்கன், மட்டன், பீஃப் மட்டுமன்றி வான்கோழி பிரியாணி, கொத்துக்கறி பிரியாணி, மீன் பிரியாணி, அடுக்கு பிரியாணி போன்ற வகைகளில் கூட பிரியாணி ருசிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஊரின் பெயர்களோடு காணப்படும் பிரியாணி வகைகள் மட்டுமன்றி தாய்லாந்து பிரியாணி, ஸ்ரீலங்கன் பிரியாணி, பெர்சியன் பிரியாணி, மத்திய கிழக்காசிய ஸ்பெஷல் பிரியாணி, மலாய் சிக்கன் டீக்கா பிரியாணி என பிரியாணியின் வகைகள் ஒவ்வொரு பகுதியிலும் நீண்டு கொண்டே போகிறது. உலகம் முழுவதும் வசிக்கும் இந்தியர்களால் ரசித்து ருசிக்கப்பட்டாலும் அனைத்து பிரியாணிகளும் ஒரே மாதிரியானவை கிடையாது. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, சங்கரன் கோவில் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, தலசேரி பிரியாணி, லக்னோ பிரியாணி என பிரியாணியில் பல வகைகள் உண்டு. பெரும்பாலான பிரியாணிகள் பாசுமதி அரிசியை பயன்படுத்தியே சமைக்கப்படும் நிலையில் சீரகச்சம்பா அரிசியை கொண்டு செய்யப்படும் திண்டுக்கல் பிரியாணியின் மணமும் சுவையும் தனித்துவமானது. திண்டுக்கல்லில் பிரியாணி செய்யும் முறையை சமையல் கலைஞர்கள் வர்ணித்து சொல்லும் விதமே நாக்கில் எச்சில் ஊற வைக்கிறது. பாரம்பரியம் மாறாமல் விறகடுப்பில் செய்கிறனால தான் திண்டுக்கல் பிரியாணியை உலகம் முழுவதும் ரொம்ப புகழ் பெற்றுருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, முதல்ல சட்டியை நல்லா கொதிக்கிற அடுப்பில் சட்டியை வச்சுருவோம். அதுக்கப்புறம் நெய், ஆயிலு, வெங்காயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா போட்டு நாங்கள் வதக்கிட்டு இருப்போம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதோட அந்த மசாலோட கறியை வேக வச்சு நல்லா கதகதன்னு கொதிக்க வச்சு அந்த ஒரு பதத்தில் கறி வெந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுவோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, அரிசியை தனியாக வேக வைக்கவே மாட்டோம். அந்த கறியோட தண்ணியிலேயே கொதிக்கிற மாதிரி உள்ளே இறக்கிடுவோம். அந்த தண்ணி கொதிக்கும் போதே அரிசியை நல்லா வாஷ் பண்ணி உள்ளே போடும் போது அந்த அரிசி, கறி, மசாலா எல்லாம் ஒரே சட்டியில் கதகதன்னு கொதிக்கும் போது என்ன ஆகும்னா, அது மனமே சூப்பராக இருக்கும். நின்று சமைக்கும் போது மனமே சூப்பராக இருக்கும். மனத்தோடு நம்ம சாப்பிட்றது அதை விட சூப்பராக இருக்கும். இதில் இதுதான் ஸ்பெஷலே. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 80% நல்லா அரிசி அந்த மலர்ந்து வரும்போது அந்த அப்படியே பாத்திரத்தை தூக்கி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி கீழேயும் அனல் மேலேயும் அனல் போடும்போது கொஞ்சம் தண்ணி பதத்தோடு நம்ம தம் போடும்போது என்ன ஆகுனா, சாப்பாடு உடையாமல் நல்லா ஒரு லென்த்தியாக அந்த பக்குவத்தில் லென்த்தியாக ஒரு பக்குவத்தில் கிடைக்கும். அந்த பக்குவத்தில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம தம் போட்டு அதை திருப்பி தம் உடைச்சுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து தம்மை உடைச்சி நம்ம இலையில பாரம்பரிய முறைப்படி பரிமாறி சாப்பிட்றப்ப தான் அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னையில் இருந்து பெங்களூரு செல்லும் வழியில் வாகனத்திற்குள் உறங்கிக் கொண்டிருப்போரையும் சூண்டி இழுக்கிறது ஆம்பூர் பிரியாணி. சிக்கன், மட்டன், பீஃப், இறால் போன்ற இறைச்சி வகைகளோடு தக்காளி, மஞ்சள், புதினா மற்றும் மல்லி இலைகளுடன் ஆம்பூர் பிரியாணி தனித்துவத்தோடு சுவை கூட்டுகிறது. பிரியாணியின் சுவை மக்களின் தவிர்க்க முடியாத உணவாகவே அதை மாற்றிவிட்டது எனலாம். ஏதேனும் விழாக்கள் மற்றும் உணவகத்திற்கு செல்லும் போது மட்டுமே சாப்பிடுவதற்கான தேர்வாக இருந்த பிரியாணி இப்போது மக்களின் தவிர்க்க முடியாத உணவாக மாறிவிட்டது. உணவகத்தில் இருந்து அசைவ உணவு வரவழைத்து சாப்பிட வேண்டும் எனில் மக்களின் முதல் தேர்வாக பிரியாணி தான் இருக்கிறது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஒரு நொடிக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்விக்கி நிறுவனத்தின் 2020ஆம் ஆண்டு அறிக்கை கூறுகிறது. குறிப்பாக வீடுகளில் பிரியாணி செய்வதற்கு ஆகும் செலவு, உழைப்பு ஆகியவற்றை கணக்கிடும் போது கடைகளில் கிடைக்கும் பிரியாணி மலிவானதாகவே மக்களுக்கு தெரிகிறது. மலிவு விலையில் ஒரு அசைவ உணவு என்பதில் பிரியாணியின் வெற்றி அடங்கியுள்ளது. எங்கிருந்தோ வந்தாலும் இந்திய மக்களின் வாழ்வில் தவிர்க்க முடியாத அங்கமாகவே மாறிவிட்டது பிரியாணி. கொண்டாட்டங்களை சிறப்பானதாக்கவும் நண்பர்களின் சந்திப்புகளை கொண்டாட்டங்களாக மாற்றவும் பிரியாணி உதவுகிறது. பிரியாணி மீதான ஈர்ப்பும் சந்தோஷமும் மக்களிடமிருந்து அவ்வளவு எளிதில் அகற்றப்பட முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. இறைச்சி பிரியாணி வேண்டாம் என்றால் வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பிடிக்காது என்றால் மட்டன் பிரியாணி என பிரியாணியை சுற்றியே விருந்துகள் முழுமையடைகின்றன. இன்னும் சில காலத்திற்கு பிரியாணிக்கு மாற்று கூட பிரியாணி தான். பிரியாணிக்கு மாற்றாக வேறொரு உணவு வகை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு பல ஆண்டுகள் காத்திருக்கத்தான் வேண்டும். அதுவரை பிரியாணியை சுவைத்திருப்போம், பிரியாணியோடு மகிழ்ந்திருப்போம்.
ரம்ஜான் என்றால் நோன்பு, அதே போன்று அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியது பிரியாணி என்பது. குறிப்பாக ரம்ஜான் நோன்பு முடிந்ததற்கு பின்பாக அனைவரும் விருப்பப்பட்டு உணவக்கூடிய உணவாக பிரியாணி இருக்கிறது. நாம் பெரியமேடில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான உணவு கடையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அது இந்த பிரியாணி கடையை பொறுத்தவரை காலையிலிருந்தே ஒரு நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்து பிரியாணி வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தினரோடு வரக்கூடியவர்களும் நண்பர்களும் அதே போன்று வரக்கூடியவர்கள் நிறைய ஆர்டர்கள் கொடுத்தும் கூட இந்த பிரியாணியை உறவினர்களுக்கு கொடுப்பதற்காகவும் தங்களது இல்லத்தினுடைய அருகாமையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் கிலோ கணக்கில் பிரியாணியை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் பல இடங்களில் இதுபோன்று நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் பிரியாணியை வாங்கி செல்வதும் தங்களுடைய உறவினர்களுக்கு வழங்குவதற்காக கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாகத்தான் பெரியமேட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரியாணி கடையினுடைய உரிமையாளர் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், இந்த கடை எவ்வளோ நாளாக இயங்குது, வழக்கமாக எப்படி இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி வகையான பிரியாணிலாம் போட்டிருக்கீங்க, பொதுவாக அது இந்த ரம்ஜானை ஒட்டி இருக்கக்கூடிய பிரியாணி எவ்வளோ சிறப்பு? ரம்ஜானுக்காக மஷாலா எல்லாத்துக்கும் வந்து மட்டன் சிக்கன் தான் போடுவோம். மாமூலாக நம்ம மட்டன் சிக்கன் போவோம். ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து மட்டன் தான். மாமூலாக போகிறதுல இன்றைக்கி வந்து ஒரு 2 பங்கு எக்ஸ்ட்ரா போகும். இருந்தாலும் கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, பொறுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறனால அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் 2 வாங்கிட்டு போகிறாங்க. நாங்களும் நிறைய பேர்கிட்ட கேட்டோம், இங்கே வந்து இத்தனை வருஷமாக இருக்கிறது அந்த டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் எந்தெந்த அளவில் வாங்கிட்டு போகிறாங்க, எவ்வளோ அளவில் வாங்கிட்டு போகிறாங்க? ஃபேமிலிக்காக நம்ம எப்போவுமே நம்ம ரம்ஜானாக ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க, எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 30 வருஷமாக இதை தான் எல்லாத்துக்கும் புதுசாக இருக்கும். என்னோடய அனுபவத்தில் இது பழுசு இருந்தாலும் நம்ம அவங்க எதிர்க்க செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக தரனால ஆசையாக வாங்கி போகிறாங்க. குறிப்பாக நிறைய செய்யும்போது அந்த சுவை மாறின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த சுவை எதுலேயுமே மாற்றுறது இல்லை. இன்றைக்கி நிறைய அளவில் வருவாங்க, வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு சான்ஸே கிடையாது. நான் இருக்கிறதுக்கும் டேஸ்ட் மாறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், அது நம்ம கரெக்டாக பண்ணுறதுனால தப்பாகாது. ஒரு டைம்ஸ் 2 டைம்ஸ் ஆகும் தான். ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் கிராம்ஸ் கணக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால மாறதுக்கு சான்ஸ் இல்லை. பொதுவாக வந்து உணவு தான் அது. வழக்கமாகவும் பிரியாணி சாப்பிடலாம். இன்றைக்கி பிரியாணி வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ சிறப்பாக கருதி வாங்கிட்டு போகிறாங்க. பொதுவாக பொதுமக்கள் அவங்களுடைய இல்லத்தில் இருக்கிறது மட்டும் வாங்குறாங்களா, உறவினர்களுக்கும் கொடுக்குறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்களா? நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேனே, எப்போவுமே என்னோட அனுபவத்தை சொல்கிறேன்னே, இந்த ரம்ஜான் வந்தாவே எங்கிட்ட 3 பேர் வருவாங்க, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின். என் அனுபவத்தில் சொல்கிறேன், இல்லை ஜாலியாக வாங்கிட்டு போவாங்க. இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு பிந்தோடு இதே மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக இதேபோல் ஒரு நீண்ட வரிசையில் காத்திருப்பதை பார்க்க முடியும். ரம்ஜான் என்றால் இஸ்லாமியர்களுக்கான கொண்டாட்டம் மட்டுமல்ல, அதே போன்று இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என மத பாகுபாடு இல்லாமல் கூட பிரியாணியை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடையினுடைய உரிமையாளரும் கூட வழக்கமாக இருப்பதை விட அளவுக்கு அதிகமாக நாம் உணவை தயார் செய்தாலும் கூட அந்த சுவை மாறாமல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் தொடர்ந்து வாடிக்கையாளர் வருகிறார்கள். இன்று வரக்கூடியவர்கள் ரம்ஜானை பொறுத்தவரை குறிப்பாக உறவினர்களுக்கு தங்கள் இல்லத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உறவினருக்கும் கொடுத்து முன்பதற்காக வருவதால் எவ்வித சுவையும் குறைந்துவிடக்கூடாது என்பதை தொடர்ந்து கண்காணித்து தான் நாங்கள் உணவுகளை தயார் செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். நிறைய கடை இருக்குது. நயீம்னு சொல்கிறது ஃபேமஸான கடை. அது பெருமேட்டில் பெரிய ஃபேமஸான கடை. அதனால் நாங்கள் வந்து வாங்குவோம் ரம்ஜான் இன்னைக்கு. அதனால் வந்து பிரியாணி வாங்க வந்துருக்கோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருங்க. ரெடில்ஸ்லேருந்து வரோம் நாங்கள். எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள். பண்டிகைக்கு வந்து ரம்ஜானுக்கு வந்து சாப்பிட்டே ஆகணும். ஆனால் நிறைய கடை இருக்குது, அந்த டேஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ எங்கள் பசங்க ஆசைப்பட்டாங்க, வீட்டில் ஆசைப்பட்டாங்க, பார்சல் வாங்கிட்டு சாப்பிட இடம் இல்லை, வாங்கிட்டு போயின்னு இருக்கோம் சார். நாங்கள் ரம்ஜான்டாவே முக்கியமான ஒரு ஸ்பெஷல் வந்து பிரியாணி. அந்த பிரியாணியை ருசிக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஏன் 2 ஹவர் நிற்கிறோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். நின்று வாங்கிட்டு போகிறோம். ரம்ஜான்னாலே எல்லாருக்கும் பிரியாணி தான் நினைவு போகிறோம். அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் பிரியாணி, இந்த நாள் எல்லோரும் பிரியாணி கொடுப்பாங்க. அது இங்கே ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா, இது ரொம்ப இங்கே இருக்க பிரியாணி ரொம்ப சுவையாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே கிடைக்கிறனால இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்குது. நீங்களாம் பார்க்கலாம், லைன் அங்கே வரைக்கும் நிற்கிது. மக்கள் மகிழ்ச்சியாக மத்தியானம் சாப்பிட்டு தன்னோட நண்பர்களோட உணவை பகிர்ந்துக்காண்டி இன்றைக்கி லைன் வந்து மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. பிரியாண்டாவே ஒரு டெம்ப்டிங் தானே ஆக்சுவலாக. வீட்டில் வந்து சில நேரம் வேலையில் அதிகமாக இருக்கலாம், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் எப்படி பல்காக ஆர்டர் கொடுத்து பண்ணி எடுத்துட்டு போவாங்க. நயீம் பிரியாணி வந்து ஒரு ஃபேமஸ். நாங்கள் வந்து ஒரு 2 பக்கெட் வாங்கலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி ரமலான் நோம்புனால ஃபேமிலி எல்லாருமே வீட்டில் பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில் வந்தோம். பார்த்தா க்ரௌடு பயங்கரமாக இருக்குது, யூஸ்வலாக இருக்கிறதோட அதிகமாக இருக்குது. இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே அந்த ஸ்பைஸியாக இந்த மாதிரிலாம் ஒரு மசாலாலாம் அதிகம் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபேமிலி லைக் பண்ணி சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி ஃபேமிலியில் எல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி வாங்கிறதுக்காக இந்த நயீம் பிரியாணி வந்திருக்கோம். நன்றி, வணக்கம்.
நாடு முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்கள் சிறப்பாக கொண்டாடி வராங்க. ரம்ஜான்னாவே நமக்கு நினைவுக்கு வருவது பிரியாணி தான். அந்த பிரியாணியை பொறுத்தவரைய சென்னையும் சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளில் யா மொய்தீன் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த யா மொய்தீன் பிரியாணியோட உரிமையாளர் நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன, பிரியாணி எப்படி தயாரிக்கிறாங்கிறத கேட்கலாம். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. முதல்ல வந்து 96 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. 96 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ரன் பண்ணி தள்ளு வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. தள்ளு வண்டியிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் இது வரைக்கும். தள்ளு வண்டியில் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து உங்கள் கடையில் தள்ளு முள்ளாக நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். டோக்கன் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. இந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? எதனால் இந்த பிரியாணி வாங்குறதுக்கு இந்த கடைக்கு வந்து வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குவாலிட்டிங்க, மைண்ட் குவாலிட்டி. எங்களுக்கு சொந்தமாக எங்களுக்கு வந்து ஆடு பர்ச்சேஸ் சொந்தமாக. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து நாங்களே பர்ச்சேஸ் பண்ணுவோம் டைரெக்டாக. ஆடு கோழி எல்லாம் நாங்கள் கடையை வச்சு நாங்களே யூஸ் பண்ணி புரோசீன் ஐட்டம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே டைரக்ட் தான் நம்மளுது. எல்லாமே எங்களுக்கு சொந்த கறிக்கடை இருக்குது. சொந்தமாக தான் நாங்கள் பண்ணுறோம். இது எப்படிங்கண்ணா, ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு பிரியாணி தயாரிக்க வேண்டியதாக இருக்கும், எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க, எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை மேடம், அதாவது வந்து எங்கள் ஒர்க்கை பொறுத்து இருக்குது இது. ஏன்னா இது வேலையை பொறுத்து. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிரியாணியை பொறுத்த வரைக்கும் செய்யறதுக்கு ஒரு 1.5 hour தாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 1.5 hour. மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் 1.5 hour தான். அது இல்லாமல் இதுக்கு பொறுப்பாக இந்த 1.5 hour பக்கத்தில் நிற்கணும். கொஞ்சம் சிரமம். இந்த விறகடுப்புனால கண்டிப்பாக நின்று ஆகணும். பக்கத்தில் நின்றால் தான் இது விறகடுப்புக்கு கரெக்டாக இருக்கும். மெயினாக வந்து இது செய்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலை தான். இருந்தாலும் வந்து மக்களுக்கு தரமாக தரணும், குவாலிட்டி தரணும். அதனால தான் நாங்கள் நிற்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விறகடுப்பில் செய்கிறதா சொன்னீங்க. எவ்வளோ பேர் இந்த வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை இருக்கும்? அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எங்களுக்கு வந்து பிரியாணி வந்து காலியாக நாங்கள் ரெடி பண்ணிக்கினே இருப்போம். இந்த ரெடி பண்ணுறதுனால சிரமத்தை பார்க்க மாட்டோம். எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் வேலை தரோம். மெயினாக தான் நம்மளுக்கு இது லாபம். அதெல்லாம் அப்புறம் எங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸுக்கு வேலை தரோம். இப்போ இந்த ஒரு 7-8 வருஷமாக தான் கொஞ்சம் பிக்கப்பில் வந்துருச்சுங்க. அதனால் வந்து இதை வந்து நம்ம குலத்தொழில் கிடையாது எனக்கு. நாங்களே கற்றுக்கினது தாங்க இது. நாங்களே வந்து அடிப்படையாக இதுலேருந்து கீழேருந்து தான் வந்தது. அதனால் வந்து இந்த தொழில் தான் நம்மளுக்கு தெய்வம் மாதிரி. ஏன்னா சாப்பிட்ற பொருள் இது தரம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். பொருளுக்கு எப்போவுமே தரத்து தான் ஃபஸ்ட்டு நம்மளுது. ஏன்னா என்னுடைய ஃபேமிலி சாப்பிடுது, நாங்கள் சாப்பிட்றோம். இருந்தாலும் வந்து பொருளை வந்து நான் பின் வாங்கவே மாட்டேன். எல்லா பிரியாணியும் நான் டேஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் பிரியாணியை ஓகே பண்ணுவேன். இப்போ ஒரு அரிசி வாங்குறேன்னா அரிசியும் நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த அரிசியில் வந்து ஒரு 20 கிலோ நம்மளுக்கு சரியில்லைனாக்கா டப்புன்னு நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். எங்கள் ஒர்க்கர்ஸுக்கே கொடுத்துருவோம். அந்த மாதிரி அவ்வளோ துல்லியமாக பார்ப்பேன். 7 மணிக்கு எந்திரிச்சிட்டோம்னா கரெக்டாக இந்த மட்டன் வெட்டுறது, சிக்கன் வெட்டுறது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஏற்றுவோம். பசங்க டீ சாப்பிட்டு பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தோம்னே ஒரு கரெக்டாக கறி வந்தோன்னாக்கா எங்களுக்கு வந்து 2 மணி நேரத்து வேலை தான். கொஞ்சம் நேரத்தில் 2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடுவோம். நாங்கள் 1000 பேர் இருந்தாலும் சரி, 2000 பேர் இருந்தாலும் 2 மணி நேரத்து வேலை தான் எங்களுக்கு. அந்த 2 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். ஆனால் உழைப்பு இருக்குது இதுக்கு. வந்து இந்த 2 மணி நேரத்தில் பிரியாணி ஆகணுன்னாக்கா நாங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணோம். மட்டன் ரெடி பண்ணோம், சிக்கன் ரெடி பண்ணோம், ஆளுங்களை கூப்பிட்டு வரணும், கட்டிங் பண்ணுற மாஸ்டரை கூப்பிட்டு வரணும். நிறைய வேலைங்க இருக்குது, ஒர்க்குலாம் நிறைய இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து 2 மணிக்கெலாம் 2 ஹவரில் கொடுத்துடலாம். 1000 பேர் சாப்பாடு இருந்தாலும் 2 ஹவரில் கொடுத்துடலாம். இன்னைக்கு ரம்ஜான், பக்ரீத் இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாம் ஆர்டர் வந்து எவ்வளவு வரும், எப்படி இருக்கும்? ஆர்டர்லாம் கொஞ்சம் டிமாண்டு தாங்க. ஏன்னா ரம்ஜான் பக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி தான் கொஞ்சம் சேல் அதிகமாக இருக்குன்றதுனால கிராமத்திலே அவங்க ஆடு வந்து நிப்பாட்டி இதுக்குன்னே வந்து விவசாயமே, ஆடுடைய விவசாயமே வந்து இதுதான் பண்ணுறாங்க. ஆடு கோழி இந்த மாதிரி தான். இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அந்தந்த சீசனுக்கு கரெக்டாக 3 மாதம் 4 மாதம் வீட்டில் வச்சு வளர்த்து அதை தந்து சந்தையில் தந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் போய்ட்டு அதை வாங்கிட்டு வருவோம். அது வாங்குவோம். அதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும். சென்னைன்னு கிடையாது, சென்னையில் வாங்குவோம். சென்னை முடிஞ்சிச்சுன்னா ஆந்திராவில் வாங்குவோம். ஆந்திரா முடிஞ்சால் கர்நாடகா வாங்குவோம். கர்நாடகா முடிஞ்சிச்சுன்னா ராஜஸ்தானில் வாங்குவோம். எல்லா ஏரியாவில் சந்தை இருக்குது. ஆனால் டெய்லி சந்தை இருக்குது. ஆனால் சீசன் ஒன்று இருக்குதுங்க. அந்த சீசனில் தான் அந்த ஆடு ருசியான டைம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு கடைக்கு ஆர்டர் வர்றது மட்டும் எவ்வளவு வரும்? பார்சல் வாங்க வர்றது மட்டும் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நாங்கள் கணக்கு பண்ணதில்லை மேடம். எப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வரோம், திடீர்னு வந்து ஒரு காது குத்து வரோம்,
திடீர்னு சாப்பாடு பத்தலைன்னு வருவாங்க, எது கேட்டாலும் எங்களை நம்பி வருவாங்க. நான் அதனால் அவங்களுக்கு தரமாக கொடுத்துருவோம். இருந்துச்சுன்னா எங்கள் கையில் கண்டிப்பாக கொடுப்போம், இல்லைன்னா ஒரு 1 ஹவர் டைம் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். பிரியாணிக்கு தேவையான முக்கியமான ஒன்று சிக்கன் மட்டன். அந்த சிக்கன் மட்டனை எங்கே வாங்குவீங்க? அங்கேயே வாங்கி இது பண்ணிட்டு வந்துடுவீங்களா, இல்லை அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது வந்து மேடம், சிக்கன் மட்டனை பொறுத்த வரைக்கும் தரம் தான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா நாங்கள் தான் போய் பஜாரில் போய் ஆடு வாங்குறது, சந்தையில் போய் ஆடு வாங்குறது நாங்கள் தான் வாங்குவோம். நான் ஒரு செட் பை 2 பேர் தான் போவோம். மெயினாக வந்து ஆடை வந்து பார்த்து வாங்குவோம். நல்ல தரமான ஆடு, நல்ல சப்பச்சாடியான ஆடெல்லாம் வாங்க மாட்டோம். பிரியாணிக்கு வந்து மெயினாக வந்து கறி நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். டோட்டலாக வந்து கறி நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிக்கனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டோட்டலாக ஸ்கின் அவுட் தான். டோட்டல் கடையில் சேல் பண்ணுறதும் சின்ன ஸ்கின் அவுட் தான், பிரியாணிக்கும் ஸ்கின் அவுட் தான். எங்களுக்கு வந்து தோலை யூஸ் பண்ண மாட்டோம், சுடுதண்ணில் போட மாட்டோம். சுடுதண்ணில் போடாமல் அப்படியே லைவாக வந்து நாங்கள் ஸ்கின் பண்ணி தான் போடுவோம். அதுக்குன்னே நான் கறிக்கடையே வச்சுக்கிறேன், தனியாகவே இதுக்குன்னே வச்சுக்கிறேன். ஆடு சிக்கன் மட்டன் ரெடி பண்ணுறதுக்குன்னே கறிக்கடை வச்சுக்கிறேன். டோட்டலாகவே எங்களுக்கு வந்து அதான் ஸ்பெஷலிஸ்ட்டு. எங்களுக்கு பிரியாணிகளில் எப்படி சேல் ஆகுதோ அதே மாதிரி கறிகள்லையும் நம்பி வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா வந்து இடம் கரெக்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், நம்ம பொருள் தரமாக இருக்கும், அவ்வளோதான். என் பேர் தன்வீர் அஹ்மது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சார்மினார் பிரியாணி. இன்றைக்கி பண்டிகைன்றதுனால ரொம்ப ஸ்பெஷலாக மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறது பிரியாணி தான். அதனால் எல்லாருமே வந்து கூட்டமாக வந்து பிரியாணி வாங்கிட்டு போகிறது வழக்கமாகவே இருக்குது. ஸோ சென்னையினாலே இப்போ பிரியாணி ஃபேமஸ் ரொம்ப ஆகிடுச்சு. ஒரு பண்டிகைக்கும் பிரியாணி வாங்காமல் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் சென்னை மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அதனாலேயே பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. அதுதான் மெயின் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சென்னை மக்கள் வந்து இப்போ பிரியாணி வந்து ஒரு லெவலில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஒரு கிவ் அவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மற்ற நாள் விட கொஞ்சம் நல்லாவே பிஸியாக இருக்கும். ஏன்னா பண்டிகை நாள், நம்ம அரை நாள் தான் கடை. அதனால் வெறும் ஆர்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். என்ன ஆர்டர் வாங்கணுமோ அதான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வர்ற மக்கள் வந்து எப்படி சொல்கிறது, வந்து ஆர்டர் கொடுத்தவங்க மன திருப்தியாக போகிறாங்க. ஏன்னா சுட சுட பிரியாணி கிடைக்குது, வாங்கிட்டு வீட்டில் போய் ஃபேமிலியோட சந்தோஷமாக சாப்பிட்ணுன்னு. ஸோ அதுதான் பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ சார். ரம்ஜான்னாவே பிரியாணி தான். இன்னைக்கு பிரியாணி வெயிட் பண்ணி வாங்கியிருக்கீங்களா? இந்த ஃபெஸ்டிவல் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இதுக்கு வீட்லேயே செஞ்சுருக்கலாம். நல்லா போகுது ரம்ஜான். நார்மலாக எல்லாருமே பொதுவாக மீம்ஸாகவே கேட்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களா, நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா, இல்லை நீங்கள் இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? அதெல்லாம் எல்லாருக்குமே சார், வீட்டில் செஞ்சு எல்லாருக்குமே கொடுப்போம். அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் ஆர்டர் இது பண்ணி கொடுத்துருக்குறோம். எல்லாருக்குமே அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்போம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவலாகவே நம்ம சமைச்சு கொடுப்போம். இப்போ அந்த கல்ச்சர் நிறையா மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய கடையிலேருந்து வாங்கி நம்ம அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறது ஒரு இதுவாக இருக்குது. இதனால் உங்களுக்கு ஒரு டைம் சேவ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைம் எந்த அளவுக்கு ஒரு வேலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நம்ம இது சமைக்கிறதுக்கோசரமே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு டயர்டாகி தூங்கிடுவோம். அதனால் இப்போ நம்ம இங்கே வந்து வாங்கிட்டு கன்வீனியன்ட்டாக எடுத்துகிட்டு போய் எல்லாருக்குமே கொடுத்துட்டு, ஸோ மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸோடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகலாம், வரலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு. நான் இந்துவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் ரம்ஜான் நாங்களும் சேர்ந்து கொண்டாடணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எங்கள் பிள்ளைங்க ஆசைப்பட்டதுனால நானும் வந்து பிரியாணி வாங்க வந்திருக்கேன். அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நம்ம எவ்வளோ நாள் சாப்பிட்டாலும் ரம்ஜான் அன்றைக்கி குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்றாங்க சார். ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி தான் பிரியாணி சாப்பிட்டா தான் சார் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து கண்டிப்பாக பிரியாணி வாங்க வந்திருக்கேன் சார். ஆக்சுவலாக ஹாப்பி ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இனிய நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். 30 நாள் நோன்பு இருக்கிறோம். அதனால் இந்த டைமில் ரெஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டு. இன்றைக்கி 30 நாள் விரதம் இருந்து ஒர்க் பண்ணதில் இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு பிரியாணி வாங்க வந்திருக்கோம். ஆனால் ஈத் அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்ததில் வந்து வீட்டில் செஞ்சால் லேட் ஆகிடும். அதில் வந்து டைம் பார்த்தால வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால ஹோட்டலில் வாங்க வந்திருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி வீட்டில் செஞ்சோன்னா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் இங்கே வெளியில் வாங்கிக்கிறோம். ரமலான் என்பது ஏழை எளியவர்களுக்கு வந்து உதவி பண்ணுவது தான். அதனால் நாங்கள் வந்து இங்கே பிரியாணியை வாங்கினா ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அனைவருக்கும் சொந்தம் பந்தம் பக்கத்து வீட்டார் அக்கத்து வீட்டார்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களோடு உணர்ந்து நாங்கள் தொடர்ந்து அன்பை பரிமாறிக்கொள்வது தான்
ரம்ஜான் என்பதை தெரிவிக்கிறோம். ரம்ஜான்ன்றது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு இது, அதுலேயும் எங்களுக்கு ரொம்ப இதில் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும். மற்றவங்களுக்காக பிரியாணி கொடுக்கறது, அவங்களோட இது ஷேர் பண்ணுறது, வீட்டில் சொந்தங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஒரு இது. 30 நாள் நோன்பு வச்சுட்டு அதை வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய இது. அது காம்பினேஷன் வந்து அல்டிமேட் தான். அது ரம்ஜான்னாலே பிரியாணி தானே, வேறு என்ன இருக்குது? பிரியாணி ப்ளஸ் சிக்கன் 65 ஸ்வீட், இது எல்லாமே ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். ஸோ எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணுறாங்க, அதை வந்து விரும்புகிறோம் நாங்களும், மற்றவங்களும் விரும்புகிறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.